குரூப் 2 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற காணொலி பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 வினாத்தாள் தான் இது. அதில் 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சென்ற காணொலியில் பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்முடைய சேனல் சென்று பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம 21லேருந்து பார்க்கலாம். பட்டியல் 1இல் உள்ள கவிதை நூல்களை 2இல் இருக்கக்கூடிய கவிஞர்களோடு பொருத்தி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், புலரி, சுயம்பரம், மின்னல் பொழுதை தூரம், யாரோ ஒருவனுக்காக. இப்போ இதோட ஆசிரியர் யாரான்னு பாருங்கள். இந்த கவிதையினோட ஆசிரியர் புலரி, இந்த நூலோட ஆசிரியர் கல்யாண்ஜி. புலரினுடைய ஆசிரியர் கல்யாண்ஜி. 2வது சுயம்பரம், இது கலாப்பிரியா. மின்னல் பொழுதை தூரம் 3வது பார்த்திங்க அப்படின்னா தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக, இது பசுவையா. அடுத்த வினா பாருங்கள். பட்டியல் 1உடன் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே இருக்கிற தொகுப்பில் சரியான விடையை தேர்வு செய்க. இப்போ பட்டம் பாருங்கள். அந்த கவிஞர் கொடுக்குற பட்டம் என்னென்னு பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். மகாகவி உலகே தெரியும் பாரதியார். புரட்சி கவி என்று அழைக்கப்படுவார் பாரதிதாசன். பாவலரேறு என்று அழைக்கப்படுவார் பெருஞ்சித்திரனார். அடுத்த வினா பாருங்கள். பட்டியல் 1இல் உள்ளதை பட்டியல் 2உடன் பொருத்தி பார்க்கணும். பாருங்கள். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், தேன்மழை, குழந்தை செல்வம், இசையாயிரம். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா. தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. குழந்தை செல்வம் இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இசையாயிரம் செயங்கொண்டார். கலிங்கத்து புராண எழுதிய செயங்கொண்டார். அடுத்தது பாருங்கள். கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. இப்போ வினைமுற்று அப்படின்னா முற்று பெற்று வரக்கூடியது. அப்போ கொண்டான், கொண்ட பெயரெச்சம், கொண்டு வினையெச்சம், கொள்க வேங்கோல், அந்த மாதிரி வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கப்பல், அம்பி, திமில், இது எல்லாமே கப்பல், ஓடம், படகு இது குறிக்கும். இதில் ஆழி என்பது மட்டும் கடலை குறிக்கும். சரிங்களா? அதனால் இதில் மிஸ்மேட்சிங் ஆழி, அதுதான். அடுத்தது பாருங்கள். 26வது வினா பாருங்கள். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. கனகம் அப்படின்னு என்னென்னு குறிக்குன்னா, கனகம்னா பொண்ணை குறிக்குன்னு அர்த்தம். இது தங்கம். மேழி அப்படின்னா கலப்பையை குறிக்குன்னு அர்த்தம். கலிங்கம் என்பது ஆடை. ஆழி அப்படின்னா மோதிரம். இங்கே பார்க்க ஆழிங்க அப்படின்னா கடலை குறிக்கும். ஆனால் இங்கே ஆழி பார்க்கும்போது மோதிரத்தை குறிக்கும். அப்போ ஆழிங்கிறது 2 இடத்துலையும் பொருள் வர மாதிரி தான் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 27வது வினா பாருங்கள். கீழ்காண்பவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம், இன்னா 40, இனிய 40, 15 கீழ்கணக்கு நூல்கள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாச நூல்கள், இது 2ம். இதில் மிஸ்மேட்சிங் பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர். ஏன் இது மிஸ்மேட்சிங் சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர் ஏன் மிஸ்மேட்சிங் சொல்கிறாங்கன்னா, இதில் பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு அரசன், கபிலர் ஒரு புலவர். அதனால் இதுதான் மிஸ்மேட்சிங். பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்த வினா பாருங்கள். பின்வருவனவற்றில் தவறான இணையை சுட்டுக. பாருங்கள். சிறியது, பெரியது, உயர்வு, தாழ்வு, நன்று, தீது, இதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கும். நேர் எதிர் சொற்கள் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள். தின்னிது, வலிது. தின்னிது அப்படின்னா திண்மைனா வலிமைன்னு அர்த்தம். வலியதுங்கிறதும் வலிமை தான். அப்போ 2மே ஒரே பொருள் வரதுனால இதுதான் தவறான இணை. இணைனா பேர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின், மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்ற இந்த அடிகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறுன்னு சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள் எடுக்கப்பட்டது தான் இந்த அடிகள். அடுத்து 30வது வினா பாருங்கள்.
கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டவும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நஸ்ருதீனே பின்னாளில் சாலை லேந்தரன் என்று அறியப்பட்டார். இது தவறான கூற்று. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 31வது வினா பாருங்கள். கீழ்காணுபவற்றில் பொருந்தாததை குறிப்பிடுக. ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்று துறைபோக பொற்றொடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனர் என சிலம்பு பகர்கிறது. சிலப்பதிகாரத்தில் இது சொல்லலை, அதனால் இதுதான் மிஸ்மேட்சிங். 32வது வினா பாருங்கள். எவ்வகை செய்தியை ஓமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை ஓவியக்கலை. எவ்வகை செய்தியும் ஓமம் காட்டி அப்படிங்கிறது ஓவியக்கலை குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞானபீட விருது. இலக்கியத்துக்கான விருது ஞானபீட விருது தான் ஜெயகாந்தன் பெற்றது. பட்டியல் 1 பட்டியல் 2 கூட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். யார் ஆசிரியர்? திருமூலர். மீதூன் விரும்பேல் சொன்னது யார்? ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே யார்? மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீரின்றி அமையாத உலகு யார்? வள்ளுவர். நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர். அடுத்தது பாருங்கள். போகிறதுக்கு பாருங்கள். அறநூல்கள் ஆசிரியர்கள். அறநெறிச்சாரம் யார் ஆசிரியர்? முனைப்பாடியார். நீதி நூல் ஆசிரியர் யார்? மாயூரும் வேதநாயகம் பிள்ளை. நீதிபோத வெண்பா 3வது ஆசிரியர் யார்? முத்துராமலிங்க சேதுபதி. 4வது நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர். சரிங்களா? அடுத்தது போயிடலாம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் நம்புகிறேன். கீழ்காணும் வல்லின மிகும் இடம் குறித்த கூற்றில் பிழையான கூற்றை தேர்ந்தெடுக்க. அதாவது எங்கெல்லாம் வல்லின மிகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த சொல்ல வல்லின மிகும், ஒரே தொழுமையில் வல்லின மிகும், உரிச்சொல் தொடரில் வல்லின மிகும். ஆனால் உண்மை தொகையில் வல்லின மிகாது. அது என்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாய் தந்தை அப்படின்னா தாயும் தந்தையும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தாய் தந்தைன்னு எதுன்னு வைங்களேன், அது வந்து என்ன ஆகும்? இங்கே இத்து வருமா அப்படின்னா வரக்கூடாது. ஸோ உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. மிகுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மிகாது. அடுத்தது பாருங்கள். பின்வருவனவற்றில் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி. பண்பு பெயர்னு தெரியும் இல்லையா? அப்போ செந்தமிழ செம்மை ப்ளஸ் தமிழ் அந்த மாதிரி வரக்கூடியது. மவ்வீர் உச்சழிந்து உயிரீர் ஒப்பவும். இப்போ 2 சொற்கள் சேரும்போது வறுமை நிலைமொழி இறுதியில் வந்து இம்மு வருது அப்படின்னா, வறுமையில் உயிரெழுத்து வந்தால் அந்த உயிரெழுத்து அந்த இம்முங்கிறது நீங்கிட்டால் அது உயிரெழுத்தாக கூட அது சேர்ந்துடும். அதுதான் மவ்வீர் உச்சழிந்து உயிரீர் ஒப்பவும்னு வரும். அடுத்தது பாருங்கள். 38வது பெருங்களிர். பெருமை ப்ளஸ் களிர் பிரித்து எழுதுகிறோம். இதில் ஈறுபோதல் விதி அப்படின்னா நிலைமொழியில் கடைசி எழுத்து நீங்கிறது தான் ஈறுபோதல் விதி. சரிங்களா? 2வது பார்த்திங்கன்னா இனமிகள். அது என்ன இனமிகள் அப்படின்னா, காக்கு இனமான எழுத்து ஙா தான். சரிங்களா? காக்கு இனமான எழுத்து ஙா. சரிக்கு இல்லை, காக்கு இனமான எழுத்து ஙா. அது ஏன் பெருமை ப்ளஸ் கடலில் இந்த மை போயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரும்? பெரு ப்ளஸ் கடல்னு வரும். சரிங்களா? அப்போ அந்த காக்கு இனமான மெல்லின எழுத்து கூட சேரதுனால தான் என்ன ஆகும்? பெருங்கடல் அப்படின்னு வரும். அதனால் ஈறுபோதல் இனமிகள். இப்போ பாருங்கள். நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும் புல்லொழுக்கம் தீமை பெண்ணே பொய்யுரைத்தல் தீமை. இது வந்து இதில் வரக்கூடிய விழிச்சொல் எதுன்னு கேட்குறான். விழிச்சொல் அப்படின்னா கண்ணி மணியே முத்தே அந்த மாதிரி வரது எல்லாமே விழிச்சொல் தான். ஆன்சர் வந்து பெண்ணே அப்படிங்கிறது தான் விழிச்சொல். அடுத்தது பாருங்கள். சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம். சேருங்கிறது ரூட்னா வேர்ச்சொல். அதோட பெயரெச்சம் எப்படி வரும்? சேர்ந்த. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆளை வந்தால் பெயரெச்சம், ஈலியும் ஊலியும் முடிஞ்சாதுன்னா அது வந்து வினையெச்சம். இப்படி பார்த்துங்க. இப்போ சேர்ந்துங்கிறது வினையெச்சம், ஆனால் சேர்ந்தங்கிறது பெயரெச்சம். கேட்டது பெயரெச்சம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். 41வது வினா. பின்வருவனவற்றில் மரக்கலத்தை குறிக்காத சொல். மரக்கலம்னா தெரியுங்களா? கப்பல், ஓடம் எல்லாமே மரக்கலத்தை குறிக்கக்கூடியது தான். அப்போ பக்ரி, திமிழ், வங்கம் எல்லாமே அதை குறிக்கக்கூடியது. ஆனால் ஓடை இது மட்டும்தாங்க ஆன்சர். எப்படின்னா, ஏன்னா ஓடைங்கிறது நீரோடையை குறிக்கும், ஸ்ட்ரீம்ஸை குறிக்கக்கூடியது. 42வது பாருங்கள். கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டுக. பாரதிதாசன் பெண்ணடிமைத்தனத்தை போற்றியவர். அப்போது போற்றியவர்ங்கிறது சரியா அப்படின்னா அது தவறு. அவர் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்தவர். பெண்ணை அடிமை வச்சுங்கிறது அவர் வந்து வரவேற்கிறாரா? இல்லையே, எதிர்க்கிறவர் அவர். அதனால் இதுதான் வந்து என்னது? மிஸ்மேட்சிங். நல்லா படித்து பாருங்கள். தவறானதான் கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் பெண்ணடிமைத்தனத்தை போற்றியவர் அப்படின்னா அவர் எதிர்த்தவர். அப்போது ஆன்சர் டி. 43வது பாருங்கள்.
ஒன்று வந்து ரெண்டாவது கூட மேட்ச் பண்ணோம். இமயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிகள் அப்படின்னு அர்த்தம். மணினா மாணிக்கம் அந்த மாதிரி. குடகு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சந்தனம். கொர்க்கை முத்துன்னு சொல்லுவாங்க. கொர்க்கை சேர சோழ பாண்டிய தலைநகரம் வரும் இல்லையா, கொர்க்கை முசிறி தொண்டி அந்த மாதிரி. கொர்க்கைங்கிறது முத்து. கீழ்கடல் அப்படின்னா பவளம் அப்படின்னு அர்த்தம். 44வது வினா பாருங்கள். பறவை, கடல், பரி, குதிரை, கணை, அம்பு, கரி, நரி. இது எப்படி இது ஏன் வந்து பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்கன்னா, முதல்ல மீனிங் புரிஞ்சிங்க. பறவை அப்படின்னா இந்த ரா போட்டு வல்லினரா போட்டிங்கன்னா தான் அது பறக்கிற பறவையை குறிக்கும். சரிங்களா? அதே இடையினரா போட்டிங்க அப்படின்னா அது கடலை குறிக்கும். பறவை முனியமான ஒத்துருக்காங்க இல்லையா, பறவைன்னா கடலை குறிக்கணும் அர்த்தம். ஸோ அதனால் இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. பரினா குதிரை தமிழில், கணைனா அம்புன்னு அர்த்தம். இங்கே மட்டும் மிஸ் மேட்சிங் அது பாருங்கள். கரி, நரி. கரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யானை. நரிங்கிறது அது வேறு விலங்கு இல்லையா, நிறைய குறிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வெவ்வேறு, ஆனால் இது எல்லாமே சரியான பொருளாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? 44 முடிஞ்சு. 45வது பாருங்கள். பாண்டிய நாட்டின் கொர்க்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிஸ் நாட்டு பயணி. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோ. பாண்டிய நாட்டுடைய இந்த கொர்க்கை துறைமுகத்தை பற்றி சொல்லக்கூடியது மார்க்கோ போலோ. சொன்னவர் யாராச்சு, அதாவது வெனிஸ் நாட்டை சார்ந்த பயணி பேர் வந்து மார்க்கோ போலோ. 46வது பாருங்கள். பலே பாண்டியா பிள்ளை நீர் ஊர் புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். 47வது வினா. பின்வரும் தகவலில் தவறானதை சுட்டுக. நான் பிச்சைமூர்த்தி ஞானப்பட விருது பெற்றவர். இல்லைங்க, தமிழில் வந்து ஞானப்பட விருது பெற்றவர் வந்து ஜெயகாந்தன் தான். பிச்சைமூர்த்தி வாங்கலை. அடுத்தது பாருங்கள். பொருந்தாதபடியை கண்டறிய. சுந்தர ராமசாமி. இவரோட இன்னொரு பேர் தெரிஞ்சுக்கிங்க. சுந்தர ராமசாமியோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பசுவையான்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் வந்து பசுவையா அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர ராமசாமி. அவர் எழுதின நூல் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சும் பசியும். இதில் வந்து சுந்தர ராமசாமி எழுது பஞ்சும் பசியும். அடுத்தது பாருங்கள். 49வது வினா. பட்டியல் 1 2 கூட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. என்னே மயிலின் அழகு. அப்படி பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். அப்படி ஆச்சரியமாக சொல்கிறது. 2வது கண்ணன் பாடம் படித்தலன். இது ஏன் எதிர்மறையாக சொல்கிறேன்னா, படித்தானுங்கிறது உடன்படை, படிக்கலைங்கிறது எதிர்மறை. மணிமொழி பரிசு பெற்றால். இது வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாட்டு தொடர். ஆமாம் அவள் தான் வாங்கினா அப்படின்னு சொல்கிறது. உழைத்து பிழை. ஒருத்தனுக்கு நம்ம ஆர்டர் போடுற மாதிரி உழைச்சி பிழை, ஒழுங்காக படி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கட்டளை தொடர். 50வது வினா பாருங்கள். பட்டியல் 1 2 கூட மேட்ச் பண்ணணும். தேநீர். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பேர் தன்னகரனா. சரிங்களா? அடுத்தது இதுக்கு பேர் வந்து ரன்னகரனா. இது ரெண்டும் தெரிஞ்சிக்கிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள். தேநீர் அப்படிங்கிறதுல தன்னகரனா வருது. அப்போ தேநீருங்கிறது என்னென்னா என்ன சொல்கிறாங்க, தேயிலை நீர். ஆன்சர் என்ன பாருங்கள், தேயிலை நீர். இப்போ நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் தேயிலை நீர். 2வது முன்னாள். அப்போ அதே தன்னகரனா. முன்னாள் வந்தால் என்ன எதை குறிக்குது அப்படின்னா 3 நாள். முன்னாள்னா 3 நாள். தன்னகரனா தா மாதிரியே வந்தான். அதே மாதிரி தேநீர் ரன்னகரனா. இது வந்தால் எப்படி வருதுன்னா தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர். தேன் போல் அந்த தண்ணி ரொம்ப இனிமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது தேன் போல் இனிய நீர் அப்படிங்கிறது. கடைசியாக பாருங்கள். முன்னாள் ரன்னகரனா. அப்போ முன்னாளுங்கிறது பார்த்திங்கன்னா முந்தைய நாள். முன்னாளுங்கிறது முந்தைய நாள். அதாவது இதுக்கு முன்னாடி நாள் சொல்கிறோம் இல்லையா, எஸ்டர்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் முன்னாள், முந்தைய நாள் குறிக்கும். நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெரும்பாலான நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வருஷம் நடத்த தான் போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். நன்றி, வணக்கம்.